நம்ம தளபதி மொபைல்ஸ்ன்னு கடை வச்சுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும்னா சொல்ல வரல, ஓரளவுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. அதனால் நான் அதில் எந்த மாதிரி வீடியோ போடுவேன்னா, ஒன்று கேக் கட் பண்ணுற மாதிரி வீடியோ போடுவேன், கஸ்டமருக்கு கேக் கட் பண்ணுற மாதிரி, இல்லாட்டி கஸ்டமருக்கு ஃபோன் கொடுக்குற மாதிரி, சரிங்களா? அதில்லாட்டி விஜயனோட வீடியோஸ், டிவிக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ஏதாவது போடுவேன். ஆனால் சினிமா சம்மந்தப்பட்ட ஜனநாயகன் படம் இப்போ அப்டேட் இருக்கா, அதை பற்றி போடுவேன். அதுபோக என்னோட பெர்சனல் வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறத நான் போடுவேன். நான் வந்து ரெகுலர் ட்ரிங்கர் கிடையாது, டெய்லி நான் சரக்கு அடிக்க மாட்டேன். நான் வந்து மாதத்தில் ஒரு தடவை 2 தடவை, மந்த்லி 1 டைம் 2 டைம்ஸ் தான் அடிப்பேன். அதை எனக்கு வீடியோவாக எடுத்து போடுறது எனக்கு பிடிக்கும். இப்போ எல்லாருமே அதில் ஒரு அடிக்டாக, நம்ம என்ன பண்ணாலும் சாக போகும்போது கூட நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு தானே சாகுறாங்க, ஸ்டேட்டஸ் போட்டு தானே சாகுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா ஸ்டேட்டஸ் வைப்பேன். இப்போ நான் வந்து பிப்ரவரி மாதம் வந்து ஆஸ்திரேலியா மேட்ச் பார்க்க சென்னைக்கு போகிறேன்னா, சென்னைக்கு போகிறேன், அங்கே என்னத்தை திங்கிறேன், எந்த ஹோட்டலில் தங்குறேன், அங்கே போய் ஸ்டேடியத்தில் போய் என்ன பண்ணுறேன் எல்லாத்தையும் எடுத்து போடுவேன். அந்த மாதிரி வந்து நான் சரக்கு அடித்தாலும் எடுத்து போடுவேன். சரக்கு அடிக்கிறது ஒன்றும் பெரிய கெட்ட பழக்கம்லாம் கிடையாது. எனக்கு இருக்க கெட்ட பழக்கம் வந்து சிகரெட் அடிக்க மாட்டேன், பாக்கு போட மாட்டேன், இந்த வாயில் அந்த போயலை அந்த மாதிரிலாம் வைக்காங்க பார்த்தீங்களா, புளிப்பு, அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமே என்கிட்ட கிடையாது. ஒன்லி ட்ரிங்க்ஸ் மட்டும்தான் அடிக்ட்டு. அதுவும் மந்த்லி 1 டைம் 2 டைம்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன். அதனால் வந்து அதை நான் வீடியோ எடுத்து போடுறது என்னோட பர்சனல். இன்ஸ்டாகிராமில் போகிறோன்னா இன்ஸ்டாகிராம்காரனே அது அன்வான்ட் வீடியோஸ்னு அவனே தூக்கி விட்டுருவான். அந்த வீடியோஸ் வந்து நீ இன்ஸ்டாகிராமில் பதிவிடக்கூடாதுன்னா அவனே வந்து அதை வந்து தூக்கி விட்டுருவான். ஏன்னா அவனே வந்து இப்போ அசிங்கமான வீடியோக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துட்டான். இன்ஸ்டாகிராம்லாம் வந்து சில கண்ட்ரியில் பேன் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியாவிலும் பேன் பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுது. ஆனால் அதனால் நிறைய பேர் கெட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்னால. ஒன்லி யூடியூப் மட்டும் இருந்தாலே போதும், யூடியூப்ல போய் எல்லாமே பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியதான். அதில் வந்து அன்வான்டான ஃபோட்டோஸ் வீடியோஸ் போட்டிங்கன்னா அவனே ரிமூவ் பண்ணி விட்டுருவான். ஆனால் இன்ஸ்டாகிராமில் அப்படி பண்ணுறது இல்லை. அதனால் வந்து நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி போடுறது என்னோட பர்சனல். அதனால் வந்து அது வந்து எனக்கு பிடிக்கும், போடுறது பிடிக்கும். அதனால் நீ வந்து சரக்கடிக்கிற மாதிரி போட்டோன்னா நாளைக்கு விஜயனனை தப்பாக பேசுவாங்க, விஜயனனுக்கு ஓட்டு போட மாட்டாங்கலாம் பேசாதீங்க. இப்போ நான் சரக்கடிக்கிறதுக்கு விஜயனனுக்கு ஓட்டு போடுறதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நான் எலெக்ஷனில் நிற்கல, நான் அண்ணன் பேரில் கடை வச்சுருக்கேன், அவ்வளோதான். அண்ணன் பேரில் கடை வச்சுருக்கேன். அண்ணன் பேரில் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் சாகிற வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எப்போ உயிரை விடுறோனோ அன்றைக்கி வரைக்கும் நான் வந்து அண்ணன் பேரில் ஏதாவது ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பேன். அவர் அரசியலுக்கு வராரு, இல்லாட்டி சினிமாலே இருக்கார், அது அவரோட இஷ்டம், அவரோட பர்சனல். ஆனால் எனக்கு விஜயனை பிடிக்கும், விஜயனை பேரில் நான் பண்ணிகிட்டே இருப்பேன். அது வந்து விஜயனை ரசிக மன்ற மூலியமாகவும் நான் பண்ண மாட்டேன், விஜயனை கட்சி மூலியமாகவும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு விஜயனை பிடிக்கும், விஜயனை ஃபோட்டோ பேக் சைட் இருக்கா, இதுதான் என்னோட பிராண்டு, அவர் முகத்தை வச்சு நான் பண்ணுவேன். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க.